அண்மைச் செய்தி. உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். 46 வயதில் ரோபோ சங்கர் காலமாகியிருக்கிறார். உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். மஞ்சள் காமாலை, நீர்ச்சத்து குறைபாடு போன்ற பாதிப்புகளுக்கு அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்தவரான ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் மேடை நகைச்சுவை கலைஞராக இருந்தவர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, ரோபோ சங்கர் காலமாகியிருக்கிறார். மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு விவரம். பிரியா, ஒரு துயரமான செய்தி இது தமிழ் சினிமாவுக்கு. அதாவது ரோபோ சங்கர் காலமாகியிருக்காரு. ரோபோ சங்கர் அவர் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திரை கலைஞராக தான் முதல்ல மக்கள் கிட்ட அறிமுகமானாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பிரபலமான அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாகவும் மேடையில மிமிக்ரி கலைஞனாகவும் தான் முதல்ல அவர் மக்களிடையே அறிமுகமானாரு. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த அவர் தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகர்களோட முக்கிய படங்கள்ல அவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. உதாரணமா சொல்லணும்னா விஜயோட புலி, அஜித்தோட விஸ்வாசம், சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன், தனுஷோட மாரி அப்படி போன்ற படங்கள்ல எல்லாம் அவர் நடிச்சு பிரபலமானாரு. அண்மை காலமா உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்த அவர் மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு. நம்ம பார்க்கும்போது கடந்த சில வருடங்கள்ல அவரோட உடல் எடை ரொம்பவே குறைந்து காணப்பட்டாரு. நேற்று படப்பிடிப்பு தளத்துல இருந்த அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. தொடர் தீவிர சிகிச்சை எடுத்துட்டு இருந்த நிலையில அவருக்கு கல்லீரல் செயலிழப்பு போன்ற பாதிப்புகளால அவரோட உயிர் 7:45 மணிக்கு பிரிஞ்சிருக்கிறதா மருத்துவமனை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம ரோபோ சங்கர் அவரோட வரலாறு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 1997 சினிமாவில முதலே அறிமுகமாறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் மேடை கலைஞரா இருந்தாலும் 97 தான் அவர் சினிமாவில அறிமுகமாகிறாரு. 97 இருந்து அப்படியே பார்த்தோம்னா சிறு வேடங்கள்ல நடிச்ச அவருக்கு 2013 வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற ஒரு படத்துலதான் அவருக்கு அங்கு அதுல கிடைத்த கதாபாத்திரம் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுலதான் ரோபோ சங்கரோட நடிப்பு திறனும் வெளியாகுது. அவர் அந்த படத்துல பிரபலமாகிறாரு. அங்கிருந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மாரி படத்துல அவருக்கு சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் முக்கியமா கிடைச்சது. அந்த கதாபாத்திரம் தான் அவரோட சினிமா வாழ்வுல ஒரு திருப்புமுனை கதாபாத்திரம் சொல்லலாம். அதுல இந்த சனிக்கிழமை கதாபாத்திரம் ரொம்ப பெருசா ஹிட் ஆனதுனால அவருக்கு அடுத்தடுத்ததா பல வாய்ப்புகள் சினிமாவுல நம்ம கிடைச்சது பிரியா. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பின்னணி குரல் கலைஞர், அதாவது அருமையான டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தி லயன் கிங், முஃபாசா அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்கள் ஒரு பிரபலமான கார்ட்டூன் படங்கள் நமக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுல பும்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரோபோ சங்கரோட குரல் தான் கொடுத்திருந்தாரு. அந்த பும்பா கதாபாத்திரம் நீங்க படத்துல பார்க்கும்போது அவர் திரையில தோன்றி மக்களை எப்படி மகிழ்ச்சி சிரிக்க வச்சாரோ அதே மாதிரி அந்த பும்பா கதாபாத்திரத்தின் மூலமா குரல் மூலயமாவும் அவர் நம்ம மக்களை ரொம்பவே சிரிக்க வச்சிருந்தாரு. அவருக்கு தொடர்ந்து உடல்நல குறைவு இருக்கிறதுனால மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில அவரோட இறப்பு தமிழ் சினிமால அவரோட கூட நடிச்ச சக நடிகர்களுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியா தான் இருக்கு. அவரோட வீடு சென்னை வளசரவாக்கத்துல இருக்கு. அவரோட உடல் இன்று இரவு வளசரவாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டு நாளை இறுதிச்சடங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் தரப்புல சொல்றாங்க. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரியங்காவும் சின்னத்திரை நடிகை தான். இந்திரஜான்னு சொல்லிட்டு ஒரு மகள் இருக்காங்க. அந்த இந்திரஜா மகள் பிகில் படத்துல ரஜினி விஜய் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான கூரன் அப்படிங்கிற படத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரோட சேர்ந்து அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட ரோபோ சங்கரோட இறப்பு தமிழ் சினிமாவோட சக நடித்த கலைஞர்களுக்கு பெரும் அதிர்ச்சி செய்தியாவே இருக்குது பிரியா. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க பாலாஜி. 46வது வயதில் நடிகர் ரோபோ சங்கர் காலமாகி இருக்கிறார்.